நம்முடைய அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் சி ராமன் இணைந்திருக்கிறார். டாக்டர் வணக்கம். செங்கோட்டையனுடைய பதவி பறிப்பும் செங்கோட்டையன் அதற்கு கொடுத்திருக்கக்கூடிய ரியாக்ஷனையும் எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, ஒரு ஒரு கதவு திறந்து வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து அவரை நீக்கல, கட்சி பொறுப்புல இருந்து நீக்கியிருக்காங்க. சோ கட்சியிலிருந்து நீக்காமல் இருப்பது அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு ஒரு சைன் தட் ஏதோ ஒரு காம்ப்ரமைஸுக்கு இன்னும் நேரம் காலம் இருக்கிறது. அது நடக்குமா நடக்காதாங்கிறது பொறுத்து இருந்தா பார்க்கணும். பட் அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு டைம் கொடுத்திருக்காங்க. அதுதான் அப்படிதான் நான் பாக்குறேன். ஒரே நடவடிக்கையை ஒண்ணுமே எடுக்காம இருந்தால் அதுவும் பிரச்சனை. ஏன்னா கட்சி தலைமை ரொம்ப வீக் ஆயிடுச்சு, இப்படி பேசுறாரு, நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லுவாங்க. அதனால நடவடிக்கையும் எடுக்க வேண்டும். அட் த சேம் டைம் கதவும் திறந்து வச்சிருக்கணும். ஒரு வாய்ப்பு, ஒரு சமரசம். செங்கோட்டையன் கட்சியில இருந்து நீக்கல, அது எப்படி பாக்குறீங்க? அதுக்கு என்ன பின்னணி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அதுதாங்க. என்னுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, அடுத்த 1-2-3 நாட்களுக்குள் இந்த 6 நபர்கள், அவரோட 5 நபர்கள் கூட வந்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அவர்கள் வெளிப்படையாக செய்தியாளர்களை சந்தித்து, நேற்று திரு எடப்பாடி அவர்கள் இந்த மாதிரி சந்திப்பே நடக்கல, அது பொய்ங்கிறாரு. சோ அது பொய்யா நிஜமா அப்படிங்கறத இவங்க சைட்ல இருந்து அவங்க கொராபரேட் பண்ணணும். இந்த 5 தலைவர்கள், நத்தம் விஸ்வநாதன், சி.வி. சண்முகம், வேலுமணி அவர்கள், தங்கமணி அவர்கள், அன்பழகன் அவர்கள் அவர் கூட வந்தாங்க அப்படின்னு பேர், அதனாலதான் ஒரு பேர் சொல்லி சொன்னார். இல்லாட்டி பொதுவா நாங்கள் தலைவர்கள் சந்தித்தோம்னு செங்கோட்டையன் அவர்கள் சொல்லல, பேரை சொல்லி சொன்னாரு. சோ அதனால அவர்கள் அதை கன்ஃபார்ம் பண்றாங்களா, டினை பண்றாங்களா? டினை செய்யவில்லை என்றால் அதுவே ஒரு ஸ்டோரி. ஏன்னா அவர்கள் திட்டவட்டமாக மறுக்கவில்லை, இந்த மாதிரி சந்திப்பே நடக்கலைங்க, பொதுச் செயலாளர் சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லாமல் இருந்தால் அதுவே ஒரு ஸ்டோரி ஆயிடும். ஏன்னா அவங்க அதற்கு தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் ஆகும். சோ அடுத்த ஒரு சில நாட்கள் இது எப்படி பிளே அவுட் ஆகுதுன்னு பார்த்தாதான் அது எங்க போகும்னு தெரியும். இப்போ இதே நேரத்துல திரு டிடிவி தினகரன் இன்னைக்கு நயினா நாகேந்திரனை குற்றம் சாட்டுறாரு. ஒரே நேரத்துல அதிமுக என்டிஏ தொடர்பான அனைத்து விவகாரங்களும் வெடிக்குது, எப்படி பாக்குறீங்க அதை? இல்லைங்க, அது எதிர்பார்த்த ஒன்றுதான். இது ஒரே நேரத்துல வெடிக்கலாம். ஆனா இதுக்கு பில்டப் பல மாத காலமாக நடந்து போச்சு. செங்கோட்டையன் அவர்கள் திடீர் என்று நேற்று காலை இந்த ஸ்பீச்சை கொடுக்கல, 2-3 மாதமாகவே பேசிட்டு தானே இருக்காரு. டெல்லி போனாரு. டெல்லி போகும்போது அது பெரிய பரபரப்பு ஏற்படுச்சு. எதுக்காக போறாரு? பிஜேபி சேர போறாரா? அவங்க ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களா? இதெல்லாம் ஆச்சு. சோ இது இப்ப அது வெளிப்படையாக வந்திருக்கலாமே தவிர இது ரொம்ப நாளா புகைந்து கொண்டிருந்த விஷயங்கள் தான் எல்லாம். டிடிவி அவர்களும் 3 மாதத்துக்கு முன்பு அவர் பேசிய ஒரு ஸ்ட்ராங் என்டிஏல இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் கட்சியாக இருந்த ஒரு நபர் 3 மாதத்துல ஏன் மாறணும்? சோ இது எல்லாமே இந்த பில்டப் 3 to 4 months நடந்து கொண்டிருக்கிறது, இப்ப வெடிச்சிருக்கிறது, அவ்வளவுதான். நன்றி டாக்டர் சுமன் சி ராமன், இணைந்து உங்களுடைய பார்வைகளை வெளிப்படுத்தியதற்கு நன்றி. அந்த முன்னாள் அமைச்சர்கள் 5 பேர், அதாவது செங்கோட்டையனோடு சேர்ந்து 6 பேர் போய் பார்த்தாங்க. அவங்க அடுத்த நாட்கள்ல வெளியில பேசுறாங்களா? திரு வேலுமணி, திரு தங்கமணி, திரு அன்பழகன், திரு நத்தம் விஸ்வநாதன், திரு சி.வி. சண்முகம், இவங்க எல்லாம் வெளியில பேசுறாங்களா? அவங்களுடைய முடிவு என்னன்றதை பொறுத்துதான் அதிமுகவுடைய அடுத்த நகர்வுகள் தெரியும். செங்கோட்டையனுடைய அடுத்த நகர்வுகள் இன்னும் 10 நாட்களுக்கு பிறகே தெரிய வரும் அப்படின்னு தெரிகிறது. இதனை நம்ம முக்கிய செய்தியாக பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.